மக்கள் அனைவருக்கும் வணக்கம். சிவயோக சிலர் யோகா சென்டர், சென்னை மேடவாக்கம். யதார பரிவிருத்தி ட்விஸ்டிங் ஆசனம். இந்த ஆசனம் எப்படி செய்ய போகிறோன்றதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் 4 விதமாக செய்வாங்க. அது 4 விதமான வீடியோவாக உங்களுக்கு அப்டேட் ஆகும். நம்ம சேனலில் பார்த்து ஃபாலோ பண்ணி பலன் பெறுங்க. யதாரா பரிவிருத்தி ட்விஸ்டிங் ஆசனம் ஸ்டேஜ் 2 அந்த பயிற்சியை செய்யறதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாங்கள் எப்படி செய்கிறாங்கன்னு பார்ப்போம். தீர்த்தை உங்கள் 2 கைகளை ஷோல்டருக்கு நேராக ஸ்ட்ரைட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது ரைட் லெக் பெண்ட் பண்ணி லெஃப்ட் லெக் டை மேலே வச்சுக்கிட்டு ஆப்போசிட் கை இந்த பக்கம் கையை அந்த முட்டியை பிடிச்சிக்கிட்டு ட்விஸ்ட் பண்ணி ரைட் சைடு நீங்கள் பார்க்கணும். முடிஞ்ச அளவுக்கு பெண்ட் பண்ணி பார்க்கணும். ப்ரீத்திங் நார்மலாக இருக்கணும். எப்படி ட்விஸ்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது ஸ்டேஜ் 2. ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் பையாக உங்களுக்கு காமிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு புரிய வருன்றதுக்காக தனித்தனி வீடியோவை போட்டிருக்கோம். 5 to 10 கவுண்ட்ஸ் வெயிட் பண்ணணும். ஒவ்வொரு சைடும் 2 தடவை பண்ணலாம். தம்பி நார்மல் பொசிஷனுக்கு வந்துடுங்க. ஓகே, இப்போ ஆப்போசிட் சைடு பார்க்க போகிறோம். கையை ஷோல்டர் லெவல் வச்சுக்கோங்க. இப்போது லெஃப்ட் லெக் பெண்ட் பண்ணி ரைட் லெக் டை மேலே வச்சுக்கிட்டு ரைட் ஹேண்டில் பிடிச்சிக்கிட்டு ஸ்லோவாக நீங்கள் ட்விஸ்ட் பண்ணணும். நீங்கள் எடுத்ததும் வேகமாக பண்ணிங்கன்னா பிடிச்சிக்கும். அப்புறம் அதை சரி பண்ணுறதுக்கு டிலே ஆகும். பார்த்துங்க. எந்த ஒரு பயிற்சியிலும் மூச்சு நார்மலாக இருக்கணும். ஒவ்வொரு வீடியோலும் சொல்லியிருக்கோம், பார்த்துங்க. இந்த மாதிரி பெண்ட் பண்ண முடியலன்னா லூஸ்னிங் எக்ஸசைஸ் இருக்குது, சரிங்களா? அந்த மாதிரி பயிற்சிகளை நீங்கள் செஞ்சுட்டு இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணும்போது ஈஸியாக வளைஞ்சிரும். அதி தீவிர பிரச்சனைகள் முதுகில் எப்படி ஒரு தேல் கொட்டினா குடையுமோ அந்த மாதிரி குடையும் சில பேருக்கு. அவங்களாம் இதெல்லாம் செஞ்சிங்கன்னா ஒரு 4 நாள்லேயே ஒரு 80% அந்த பெயின் சரியாயிடும். பார்த்துங்க. பெட்டை சுவாசம் நார்மலாக வச்சுக்கிட்டு நார்மல் பொசிஷனுக்கு வாங்க. கையை ரிலீஸ் பண்ணுங்கள். ஸ்ட்ரைட் ஒரு லெக், டீப் இன்ஹேல், ஸ்லோலி எக்ஸேல். இந்த ஆசனத்தை காலை மாலை 2 தடவை செய்யுங்க. கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு பண்ணக்கூடாது. ஒவ்வொரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். சாப்பிடாம தான் செய்யணும். அப்போ சாப்பிட்டா எவ்வளோ நேரத்துக்கு அப்புறம் செய்யலாம் அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்குறீங்க. நீங்கள் புலால் உணவு சாப்பிட்டீங்கன்னா மினிமம் ஒரு 5 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் செய்யணும். தாவர உணவு சாப்பிட்டீங்க அப்படின்னீங்கன்னா ஒரு 3 மணி நேரத்துக்கு அப்புறமே நீங்கள் ப்ராக்டிஸ் செய்யலாம், சரிங்களா? ஜதரா பரிவிருத்தி ட்விஸ்டிங் ஆசனம் ஸ்டேஜ் 2 நம்ம பார்த்தாச்சு இந்த வீடியோவில். இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோ நம்ம சேனலில் வந்துகிட்ருக்கோம். ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் நம்பரும் இருக்கும். டெக்ஸ்ட் பண்ணுங்கள். கால் பண்ணனாலும் நீங்கள் கால் பண்ணி தாராளமாக டவுட் கேட்டுக்கிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். மீண்டும் இதே மாதிரி அடுத்த ட்விஸ்டிங் ஆசனத்தை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி. சிவயோகா.